கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவேன். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே இயேசுவே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். வல்லமையும் மகிமையும் கொண்ட தேவனே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது, இந்த நாள் முழுவதும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். பிலிப்பியர் 2:11 சொல்வதே போல, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் மகிமையுள்ள உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிடம் தங்கும். ஒப்புக் கொடுங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 107 வாசித்தோம் நேற்று மாலை. எல்லாம் அவராலே, அவருக்காகவே, அவருக்குள்ளே இருக்கிறது. அவருக்கே மகிமையாகட்டும். ஒவ்வொரு நாளும் கண்மலையானவரை நோக்கி, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கே மகிமை. ஆவியானவரே உமக்கே மகிமை. பிதாவாகிய தேவனே உமக்கு மகிமை. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதை உண்டாலும், எதை குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கள். இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும் மகிமையாக இருக்கட்டும். ஆவியானவருக்கே மகிமை. ஆறுதல் தரும் ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 23:1 சொல்வதே போல, ஆண்டவரே என் நாயர், எனக்கு எந்த குறையும் இராது. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நானே உன் கடவுள், நான் உனக்கு வலிமை தருகிறேன் என்று சொன்னவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். சிராக்கின் ஞானத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடன் நம்பிக்கை வைத்து ஏமாந்தவர் யார்?
அவரிடம் நிலைத்து நின்று கைவிடப்பட்டவர் யார்? ஒப்பு கொடுங்க. மகனே, மகளே, நீ கவலையோடு வந்திருக்கிறாயா? மகனே, மகளே, எந்த விதமான கவலையாயிருந்தாலும் கவலைகளை உன் ஆண்டவரிடத்தில் போட்டுவிடு. வியாதியோடு இருக்கிறாயா? மனம் தளர்ந்து போயிருக்கிறாயா? மனம் தளராதே. ஆண்டவரிடம் வென்றாடு, அவரே உன்னை குணமாக்குவார். மருந்தையும் விட்டுவிடாதே, ஏனெனில் அதையும் ஆண்டவரே படைத்தார். நேர்மையோடு வாழ்வதும் இறைவனிடம் வேண்டுவதும் இரக்க செயல் புரிவதும் சிறந்தது என்று செல்வத்தை சேர்ப்பதை விட இதுவே மேல். ஓ மானிடா, நல்லது எது என நான் உனக்கு காட்டியிருக்கிறேனே. நேர்மையை கடைபிடித்தலும் இரக்கத்துடன் வாழ்வதும் ஆண்டோட சமூகத்தில் தாழ்ச்சியோடு இருப்பதை தவிர நான் எதை எதிர்பார்க்கிறேன்? சங்கீதம் 107:20 சொல்வதைப் போல தம் வாக்கை அனுப்பி அவர்களை குணமாக்கினார், அவர்களை அழிவு நின்று காத்தார். ஆகவே இறைவனிடம் நான் வேண்டினேன், எனக்கு உதவி கிடைத்தது. எங்கிருந்து உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய இறைவனிடமிருந்தே வரும். எனவே உன் முழு இதயத்தோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வை. உன் சொந்த அறிவை சார்ந்திராதே. உன் வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினை. அவரே உன் பாதனைகளை செவைப்படுத்துவார். மகளே, மகனே, உண்மைக்காக உயிரை கொடு. ஆண்டவராகிய கடவுள் உனக்காக போரிடுவார், யுத்தம் செய்வார். தூய ஆவியானவருக்காக. தூய ஆவியானவரே அனைத்தையும் அரவணைப்பதால் ஒவ்வொரு சொல்லை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. தீயோர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கும் பொழுது விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எவ்வளவு உறுதி வேதம் சொல்லுகிறது. தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று எங்கும் சாட்சிகளாக எனக்கு இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லவில்லையா? தோபித்து புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். உன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை நினைவில் கொள். பாவம் செய்யவோ அவருடைய கட்டளைகளை மீறவோ ஒருபோதும் இணங்காய் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான். பிள்ளைகள் மீது தந்தைக்கு அதிகாரம். தாயின் கட்டளை பிள்ளைகளுக்கு உறுதியானது. தந்தையை மதிப்பவர் பாவங்களுக்கு கழுவாயாக இருப்பார்கள். எனவே செய்ய வேண்டியது என்ன? இப்பொழுது நிலைப்பிருப்பதை நம்மிடத்தில் என்ன? விசுவாசமும் நம்பிக்கை, அன்பு தேவை. ஒப்பு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில். சங்கீதம் 141:2 சொல்வதை போல் என் ஜெபம் உமது சந்நிதியில் தூபமாகவும் என் கைகள் உயர்த்துதல் மாலை பலியாகவும் இருப்பதாக. ஆண்டவரே, அவருக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகள் அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார். நன்றி சொல்வோம். என் உயிரே ஆண்டவரை போற்று. அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே. எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துவோம். இதுதான் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கும் விருப்பம், அவருடைய திருவிழம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்வோமா? ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, இந்த காலை பொழுது நீர் எங்களுக்கு தந்தீரே. இன்றைய காலை பொழுது எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 91:11 சொல்வதை போல நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த காலையிலே சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் வலிமை அளிக்கிறார். வலிமையற்றவருக்கு ஆற்றல் மிகுதி தருகிறார். ஒப்பு கொடுங்க. ஆகவே நான் இறைவனிடம் வேண்டினேன், எனக்கு ஞானம் வழங்கப்பட்டது. ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போம். குணத்திற்காக ஆண்டவரே என்னை குணமாக்குவார். மருந்தை விட்டுவிடாதே, ஏறன் அதையும் ஆண்டவரே படைத்தார். அமைதியோடு என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது. உன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை நினைவில் கொள். அவரிடம் உன்னை கையளித்து விடு.
இரவில் அமைதியாக படுத்துறங்குவேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை பாதுகாப்பாக வாழ செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்புங்கள். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும். மத்தேயு நற்செய்தி 5:13 சொல்வதே போல, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் இதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும். அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றிய மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பது. அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். கண்மலையானவர். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை எனக்கு தந்தீ. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ராஜா நீ செய்த நன்மைகளை நினைத்து துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே சொல்லி நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்யும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இதுவும் கிருபையே வேறொன்றும் அல்ல. ஆமாம் ஆண்டவரே, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இதுவுடைய கிருபை ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலை பொழுதை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ இருக்கிற இந்த 1 மணி நேரத்தை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களை பலப்படுத்துகிறார். வழி நடத்தும் ஆண்டவர், பொறுப்பேற்றுக்கொள்ளும். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் உடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய வரங்களை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.